தற்போதைய அண்மை செய்தி, எம்ஆர்வி ஜாமீன் மனு நாளை தீர்ப்பு. எம்ஆர் விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என கரூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதனால் இந்த விசாரணை நடைபெற்றது. எம்ஆர்வி ஜாமீன் மனு நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நில மோசடி வழக்கில் எம்ஆர் விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என கரூர் மாவட்ட நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் அவரை கவனித்துக் கொள்ள இடைக்கால ஜாமீன் கோரி எம்ஆர் விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளை வழங்கப்பட இருக்கிறது. நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரின் இடைக்கால ஜாமீன் மனு குறித்த தற்போதைய முக்கிய செய்தி. தற்போது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நம்முடன் இணைகிறார். வணக்கம். இப்போ எம்ஆர்வி அவர்களின் ஜாமீன் மனு குறித்த தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் தகவலை இப்பொழுது நீங்கள் பகரலாம். ரிப்போர்ட் பிளீஸ். கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர போலீசாரில் கொடுத்த புகாரின் பேரில் போலி சான்றிதழ் கொடுத்து 22 ஏக்கர் நிலத்தை பதிவு செய்ததாக கூறி ரகு என்பவர் மீது இந்த விவகாரத்தில் தன்னை மிரட்டியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்நிலையில் 22 ஏக்கர் நிலம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புடையது. கரூர் மாவட்டம் மாங்கல் குப்பிச்சிபாளையத்தை பிரகாஷர் கரூர் காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் தோரணங்கல்பட்டி மற்றும் குன்னத்தப்பட்டி ஆகிய பகுதிகளில் சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோர் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடி செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறியிருந்தார். இந்த புகாரின் மீது கரூர் நகர போலீசார் புகார் மனு அளித்தார். இந்நிலையில் வாங்கல் பகுதியில் உள்ள கடந்த 1ஆம் தேதி அன்று முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தனது பெயர் சேர்க்கப்படலாம் என்று கூறி முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கடந்த 19ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் இரு தரப்பு வாதங்களை கேட்ட மாவட்ட நீதிபதி தன்னூர் சுந்தரம் 3வது முறையாக கடந்த 25ஆம் தேதி ஜாமீன் மனு மீதான வழக்கை தள்ளுபடி செய்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தனது தந்தை ராமசாமி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை கவனித்துக் கொள்ள இடைக்கால ஜாமீன் மனு மீதான தாக்கல் செய்திருந்தார். நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியானது தீர்ப்பு வழங்கியிருந்தார். ஆனால் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நாளை மீண்டும் தீர்ப்பு வழங்கப்படும் என உத்தரவிட்டார் மோகன். தமிழக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜாமீன் மனு தொடர்பான தகவல்களை தந்தமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.